செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றழுத்தம் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றழுத்தம் தம் வார்த்தையாலே அதட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளில் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வாக்குத்தத்தமானது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 43ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அன்பானவர்களே, இதோ யூதாவினுடைய மக்கள் பாபிலோனிலே சிறைப்பட்டு, பாபிலோன் தனக்கு கல்லறையாய் மாறிவிட்டது, இனி அங்கிருந்து எழும்பி வர முடியாது என்ற ஒரு புலம்பல் யூதாவின் மனுஷருக்கு இருந்தது. இனி சொந்த தேசத்தை நாம் காண முடியாது, நாம் எதிர்பார்க்கிற வாழ்க்கையை வாழ முடியாது என்று கலங்கி இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில தான் தேவனாகிய கர்த்தர் அவருடைய யோசனையை அறிந்தவராய் 18ஆம் வசனத்தில் சொல்வார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றினார். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும்னு நினைச்சா அவங்க அதை செய்யணும். ஆனா நம்ம தேவன் ஏதாவது ஒன்று செய்யணும்னு திட்டமிட்டார்னாவே அவர் திட்டமே பிரியமல்லே முடிந்த ஒரு வேலைக்கு சமம். ஏன்னா தேவன் தம்முடைய யோசனையின்படியே தம்முடைய சொல்லின்படியே செயல்படுகிறவராய் இருக்கிறபடியாலே அவருடைய நினைவை அவருடைய சொல்லிலே கலந்து அவர் சொல்ல வரும்பொழுதே அந்த சொல் அவர் செய்யலனாலும் சரி, அவர் சொல்லே அதை செஞ்சு முடிச்சிடும். அதுதான் பிரியமல்ல நம்முடைய தேவனுடைய மகத்துவம். மனுஷன் சொன்னா அதை செய்யறதுக்கு உயிர் வேணும். ஆனா என்றைக்குமே சாவே இல்லாத சாகாமை உடையவர், உனக்காக எனக்காக செத்தவர் சொல்றாரு, நான் ஒரு விஷயத்தை உனக்கு செய்யணும்னு தீர்மானம் பண்ணிட்டா அதை தடை செய்யறதுக்கு யாரும் இல்லை, அது இப்பொழுதே தோன்றும் சொல்லுகிறவர். எதற்காக எவ்வளவு காலமாய் நீ ஏங்கிக் கொண்டிருந்தாயோ அந்த அற்புதங்களை தோன்றச் செய்கிறவர் தான் இப்போது உனக்கு சொல்லாய் அதை கொடுத்து கொண்டிருக்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டது அவளுக்கு நிறைவேறும் என்ற வார்த்தையின்படி உனக்கு தேவன் சொன்ன இந்த அற்புதங்கள் நடக்க போகிறது என்று, நடக்குமா என்ற நிச்சயமற்ற சூழ்நிலையில உன் நிச்சயத்தை விடாதபடி கர்த்தர் சொன்னான் நடக்கின்ற நம்பிக்கையோடு இருங்க, நடத்தி காட்டுவார். பிரியமானவர்களே, இந்த அற்புதங்களில் நடப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடினவர்களாய் ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய நாமம் மகிமை அடையட்டும். ஆம் சுவாமி, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றுனீங்க. என் தேவனுக்கு எந்த ஒரு அற்புதமும் கடினமானதல்ல. இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம், என்னால இன்னைக்கு முடியாதுன்னு சொல்ற தேவன் நீங்க அல்ல. நீங்க செய்யறன்னு சொன்னீங்கன்னா அது அப்பொழுதே செய்து முடிப்பீங்க. அப்படி நீங்க கொடுத்த அந்த உறுதிமொழிக்கு நன்றி. உன் பிள்ளைகளுக்கு இந்த அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். God bless you, church. Have a blessed day.